ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராஜடி ப்ளே பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி வேர்ல்ட் ஃபேமஸ் ரைட்டர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின ஜூலியஸ் சீசர். இந்த ஸ்டோரியில் ஒரு பவர்ஃபுல் லீடரோட ரைஸும் அவரோட டவுன்ஃபாலும் காமிக்கப்படுது. இந்த ஸ்டோரியோட மெயின் ஐடியாஸ் என்னெல்லாம்னா பவர், ஆம்பிஷன், ஃப்ரெண்ட்ஷிப், பிட்ரயல். ஒரு மனுஷன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அவரோட டிசிஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் அவரோட லைஃப்பை எப்படி மாற்றும்னு இந்த ஸ்டோரி சொல்லுது. இப்போ நம்ம ஜூலியஸ் சீசர் பற்றி பார்ப்போம். ஜூலியஸ் சீசர் ஒரு ஆன்ஷியன்ட் ரோமில் வாழ்ந்த ஒரு கிரேட் மிலிட்ரி லீடர். அவர் ரொம்ப பிரேவ் அண்ட் இன்டெலிஜென்ட் பர்சன். பல கண்ட்ரிஸ் அகெயின்ஸ்டாக வார் பண்ணி ரோம்க்கு விக்டரி கொண்டு வந்தார். அதனால ரோம் பீப்புள் எல்லாரும் சீசரை ரொம்ப அட்மையர் பண்ணாங்க. அவங்க சீசரை ஒரு கிரேட் ஹீரோ மாதிரி பார்த்தாங்க. ஒரு நாள் சீசர் பெரிய விக்டரியோட ரோம்க்கு திரும்பி வராரு. ரோம் பீப்புள் அவரை செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனால் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலை. சில பொலிட்டீஷியன்ஸ்க்கு ஒரு பயம் வந்துச்சு. சீசருக்கு இப்போது ரொம்ப பவர் வந்துடுச்சு. இவர் கிங்காக ட்ரை பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. இந்த பொலிட்டீஷியன்ஸில் முக்கியமான ஒருத்தர் கேஷியஸ். கேஷியஸ்க்கு சீசர் மேலே ஜெலசி இருந்துச்சு. சீசருக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட் அண்ட் பவர் அவருக்கு பிடிக்கலை. அதனால சீசரை ரிமூவ் பண்ண பிளான் பண்ணார். ஆனால் சீசரை டைரெக்டாக அட்டாக் பண்ண முடியாது. அதுக்கு அவர் சீசரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ப்ரூட்டஸை யூஸ் பண்ண நினைக்கிறாரு. ப்ரூட்டஸ் ஒரு நல்ல மனுஷன்தான். அவர் சீசரை ஃப்ரெண்டாக ரொம்ப மதிக்கிறார். ஆனால் ப்ரூட்டஸ்க்கு ரோம் மேலே ரொம்ப லவ். கேஷியஸ் ப்ரூட்டஸ் கிட்ட சீசர் கிங் ஆனால் ரோமோட ஃப்ரீடம் போயிடும், நம்ம ரோமை ப்ரொடெக்ட் பண்ண வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவரை அப்படி சொல்லி கன்வின்ஸும் பண்ணிடுறாரு. ப்ரூட்டஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாரு. ஒரு பக்கம் ஃப்ரெண்ட் சீசர், இன்னொரு பக்கம் அவரோட கண்ட்ரி ரோம். ஃபைனலி ரோமுக்காக சீசருக்கு எகெயின்ஸ்டாக கான்ஸ்பிரசியில் ஜாயின் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி சீசர் ஒய்ஃப் கல்பூர்னியாவுக்கு ஒரு பேட் ட்ரீம் வருது. அவர் சீசரை பார்த்து, இன்னைக்கு வெளியில் போகாதீங்க, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே டைமில் ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் சீசருக்கு ஆல்ரெடி வார்னிங் கொடுத்துருந்தாரு, பிவேர் தி ஐடியா ஆஃப் மார்ச் அப்படின்னு. மீனிங் என்னென்னா, மார்ச் 15 டேட்டில் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு. ஆனால் சீசர் தனக்கு எதுவும் ஆகாதுன்னு நம்பிக்கையோட செனேட்க்கு போகிறாரு. செனேட்டில் சீசர் உட்கார்ந்துருக்கும்போது கான்ஸ்பிரேட்டர்ஸ் அவரை சரவுண்ட் பண்ணாங்க. அவங்க சீசர் அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. சீசர் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அவரை அட்டாக் பண்ணவங்க எனிமீஸ் மட்டும் இல்லை, அவரோட ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. லாஸ்ட்டில் ப்ரூட்டஸ் கூட அவரை ஸ்டாப் பண்ணுறாரு. ப்ரூட்டஸை பார்த்த சீசர் ரொம்ப ஹர்ட் ஆகுறாரு. அவரோட ஃபேமஸ் வேர்ட்ஸ் என்னென்னா, எட் டு ப்ரூட். மீனிங் என்னென்னா, நீ கூட ப்ரூட்டஸ் அப்படிங்கிறது தான். சீசர் இறந்த அப்புறம் கான்ஸ்பிரேட்டர்ஸ் தங்கள் தான் ரோமை சேவ் பண்ணணுன்னு நினச்சாங்க. ஆனால் சீசரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மார்க் ஆண்டனி இதை அக்செப்ட் பண்ணலை. அவர் சீசரோட ஃபியூனரலில் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. ஆண்டனி ரொம்ப கிளவர் ஸ்பீக்கர். அவர் டைரெக்டாக ப்ரூட்டஸை அட்டாக் பண்ணலை. ஆனால் சீசர் எவ்வளோ நல்ல லீடர்னு பீப்புளுக்கு ஞாபகப்படுத்தினார். சீசர் புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணார், ரோமுக்கு லவ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பீப்புளோட ஃபீலிங்ஸை மாற்றினார். கொஞ்சம் கொஞ்சமாக ரோம் பீப்புள் கான்ஸ்பிரேட்டர்ஸ் மேலே கோவம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரோமில் வார் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சைடில் ப்ரூட்டஸ் அண்ட் கேஷியஸ், இன்னொரு சைடில் மார்க் ஆண்டனி அண்ட் ஆக்டேவியஸ். ரெண்டு குரூப்ஸும் ரோமை கண்ட்ரோல் பண்ண ஃபைட் பண்ணுறாங்க. ஒரு நைட் ப்ரூட்டஸ்க்கு சீசரோட கோஸ்ட் தெரியுது. அது அவரோட கில்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃபைனல் பேட்டிலில் ப்ரூட்டஸ் அண்ட் கேஷியஸ் டிஃபீட் ஆகுறாங்க. கேஷியஸ் சூசைட் பண்ணிக்கிறாரு. ப்ரூட்டஸும் தன்னோட டிஃபீட்டை அக்செப்ட் பண்ணி சூசைட் பண்ணிக்கிறாரு. அவர் சீசரை கொன்னது ரோம்காகன்னு நினச்சாரு. ஆனால் அது ரோமில் பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிடுச்சு. ஃபைனலி மார்க் ஆண்டனி ப்ரூட்டஸ் பற்றி, ஹி வாஸ் தி நோபலஸ்ட் ரோமன் ஆஃப் தெம் ஆல் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ப்ரூட்டஸ் செல்ஃபிஷ் பர்சன் இல்லை, அவனோட இன்டென்ஷன் ரோமை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஆனால் ராங் டிசிஷன் எடுத்ததுனால
அவரோட லைஃப்பும் ரோமோட ஃப்யூச்சரும் சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த ஸ்டோரி நமக்கு சொல்கிற லெசன் என்னலாம்னா, டூ மச் பவர் இஸ் டேஞ்சரஸ். ஜெலசி ராங் டிசிஷனுக்கு லீட் பண்ணும். வேர்ட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல். ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிட்ரயல் ரொம்ப பெயின்ஃபுல்.